உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, விக்ரம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் பேசாம இருக்கியே, எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குதுக்கா. வயசான காலத்துல என்ன கழுதிக்க விட்டுறாதக்கா. புலி, இப்ப விக்ரம கண்டுபிடிக்கிறது இல்ல விஷயம். அவனை உயிரோட கொண்டு வரணுமா இல்ல அவனையே காலி பண்ணணுமான்னு தெரியணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது 1000 கோடி ரூபாய் சொத்து. நாம யோசிக்காம அவசரப்பட்டு சட்டுன்னு அவனை காலி பண்ணிட்டோன்னு வெயி, நாளைக்கு கோர்ட்ல அவன் வந்தாதான் சொத்தை மாத்தி தர முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ இப்ப முழிக்கிற மாதிரி நாளைக்கு நான் முழிக்க கூடாதுல்ல. அதான் லாயர் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அவனை முடிச்சிடலாம். ஆமாக்கா, அதுவும் சரிதான். வாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். போன தடவை வரும்போது மட்டன் பிரியாணியும் மாங்காய் பச்சடியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. இன்னும் பழச மறக்கல போல. இந்த தடவை என்ன வெஜிடபிள் பிரியாணியும் வெங்காய பச்சடியும் எப்படி செய்ய போறதுன்னு சொல்லி கொடுக்க போறீங்களா? லாயர் சார், சீரியஸான விஷயம் பேச வந்திருக்கோம். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? விக்ரம் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் பேருக்கு மாத்தி அந்த ட்ரஸ்ட்டை ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதை எப்ப சார் பண்ண முடியும்? மேடம், நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு முதல்ல விக்ரமும் உயிரோட இருக்கக்கூடாது, அந்த மகாவும் உயிரோட இருக்கக்கூடாது. அவங்க இறந்து அவங்களோட பாடியை டாக்டர் பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த சொத்தை நீங்க ட்ரஸ்டுக்கு மாத்த முடியும். கன்ஃபார்மா தானே சார் சொல்றீங்க? அவங்க இறந்து போனா தானே மாத்த முடியும்? ஆமா மேடம், 100% அப்பதான் மாத்த முடியும். அதுக்கப்புறம் மாத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களே? மேடம், அதுதான் டாக்குமெண்ட்ல இருக்கு. டாக்குமெண்ட்ல இருக்கிறத தான் நான் சொல்றேன். விக்ரம் பிளஸ் மகாவோட டெத் சர்டிபிகேட் வேணும். அப்பதான் சொத்தை மாத்த முடியும். பண்றேன். அவங்க சாகரத்துக்கு வழி பண்றேன். அவங்க 2 பேரோட டெட் பாடியும் இங்க வந்து சேர்றதுக்கு வழி பண்றேன். ஹாய். ஏங்க எங்கங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க? இல்ல, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கா? சரி வாங்களே, நானே உங்களை டிராப் பண்றேன். என்னது, நீங்களா? ஐயோ வேணாங்க, பரவாயில்ல. எங்க வீடு இதோ இங்க பக்கத்துல தான் இருக்குது. நான் அப்படியே நடந்தே போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? ஏங்க, இதுல என்னங்க கஷ்டம் இருக்க போகுது? நான் என்ன உங்களை தலைமலையா தூக்கி வச்சுட்டு போறேன்? நான் அப்படியே இந்த வழியா தானே போறேன். அப்படியே உங்களை டிராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு போயிடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.